ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹானர் மேஜிக் 6 ப்ரோன்ற இந்த ஒரு ஹானரோட மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் மொத்தமாக அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் ஹானரில் வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் யூனிக்கான டிசைனாக இருந்தாலுமே அது வந்து அந்தளவுக்கு வந்து செல் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே கொஞ்சம் வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி கொடுப்பாங்க. இப்போ ஐஃபோன்ஸ் எப்படி, சாம்சங் எப்படியோ வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அது போல் தான் வந்து இவங்களும் வந்து ஒரு யூனிக்கான டிசைன்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய அவுட்புட்ஸுமே நிறையா இருக்கும். அண்ட் தென் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம சைட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி அந்த ப்ராடக்ட்டோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒர்த்து தான். சரி, ஓகே. இந்த ஹானரோட மேஜிக் 6 ப்ரோன்ற இந்த ஃபோனில் என்னென்ன பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன கான்ஸ் இருக்குது, அண்ட் தென் என்ன வந்து புதுசாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேமரா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செல்ஃபீஸ்லேயுமே சரி, பெரிய சென்சார் யூஸ் பண்ணி நல்ல ஒரு அவுட்புட்ஸ் கொடுக்கறதுக்கு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஷன் டிடெக்ட், அதாவது ஓஎஸ் பண்ணுறோம் இல்லையா, ஓஎஸ் சொல்லுவோம், ஓஎஸ் கேமரா, அதுக்குமே சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு டிசைன் வைஸுமே சரி சூப்பரான ஒரு டிசைன் வந்து யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசி கிளைமேட்டை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி லோ டெம்பரேச்சரில் தாங்கிறதுக்கும் ஹை டெம்பரேச்சரில் தாங்கிறதுக்கும் சிலது யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிறிஸ்டல் ஐஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு ஐடியாவில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து பிளாக் கலர் ஒன்று இருக்குது, அண்ட் தென் இன்னொன்று க்ரீன் கலரில் இருக்குது. ரெண்டு தான் இருக்குது. இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்னாப்ட்ராகனோட ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றது பின்னாடி வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து வரும். அண்ட் டிஸ்பிளேலையுமே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த கேமரா பம்பர்ஸில் தான் வந்து ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு லைனாக ஒன்று வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹானரில் இந்த ஃபோனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் 6 ப்ரோன்றது. அண்ட் தென் இதில் வந்து அவங்க நிறையா சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபுல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நமக்கு நல்ல குவாலிட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபோன் விட்டாலே போதும். ஆனால் இந்தளவுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி வந்து இதில் அந்த டிசைன் ஃபார் கேமராவுக்கு பின்னாடி டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கேலக்ஸி மாதிரி வந்து இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, இது ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்பு. அண்ட் தென் NFC இருக்குது பக்கத்தில், கருப்பாக அவங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இதெல்லாம் சில சென்சார்ஸு, ஃப்ளாஷ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. மூணுமே வந்து 50 மெகாபிக்சல் கேமரா தான். மூணுத்துலேயுமே வரக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாமே தரமாக இருக்க போகுது. அண்ட் தென் இவங்க டிஸ்பிளேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. SGSோட சர்டிஃபிகேட்டு, அது எதுக்குன்னு நமக்கு தெரியல. அண்ட் தென் எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா LTP வந்து கம்ஃபர்ட் டிஸ்பிளே, பிரில்லியன்ஸ் வித் கம்ஃபர்ட் இன் ஹேண்ட்ஸ், அதாவது சைடில் கர்வியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹேண்ட்லிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் 6.8 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 to 120 ஹெர்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் தென் அதான் PPI வந்து பார்த்திங்கன்னா 453 இருக்குது. 5000 நெட்ஸ் வந்து பிரிக் பிரைட்னஸ்ஸு, 1000 நெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிம்னஸ்ஸு. அண்ட் தென் 1.7 பில்லியன் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸும் இருக்குது. HDR வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா HDR10+ சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் வேர்ல்ட்ஸ் நியூ வெர்ஷன் டிஸ்பிளேவில் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் IP68 69 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரியல்மியில் பார்த்துருப்போம். இவங்க வந்து 68 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 கலர் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எபிக் க்ரீன் ஒன்று, அண்ட் தென் பிளாக், நார்மலாக பிளாக் ஒன்று. எனக்கு வந்து இந்த க்ரீன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்த இந்த கேமரா பம்பர் வருது இல்லையா, அந்த இடத்த வந்து ஒரு கோல்டன் அவுட்லைன் மாதிரி இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் லுக் தரும். பிளாக்லேயும் இந்த கோல்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் யூனிக்காக இருந்திருக்கும், சூப்பராகவே இருந்திருக்கும். அண்ட் அதை மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சில்வரில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிளாக்கில் பார்க்குறப்ப. பாருங்கள், இந்த கேமரா பம்பர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இதில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரீன் தான் வந்து நல்லா செல் ஆகும்னு நினைக்கிறேன் பிளாக்கை விட. பிளாக்கில் கோல்டு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வேறு மாதிரி போயிருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து அதை கொடுக்கல. இந்த 2 கலர் மட்டும்தான் இதில் அவைலபிளாக இருக்குது. வேரியண்ட் எல்லாம் வந்து நம்ம ப்ரைஸ் ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். அதை பற்றி நம்ம பேச வேணாம். இதில் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாக்குக்கும் க்ரேவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை காண்றதுக்கு நம்ம மவுஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த இடத்த வந்து சேஞ்ச் ஆகும். இது எப்படி பண்ணுறதுலாம் சில பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அதை வேணாலும் யூடியூப்பில் வந்து பார்த்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார் கேமரா, நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு கேமராவுக்கு தான் வந்து பெரிய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 108 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு வந்து 2.5 வந்து ஆப்டிக்கல் ஜூமும் 100x டிஜிட்டல் ஜூமும் இருக்குது. அண்ட் தென் அப்பச்சர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1/2.6 வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுக்கும் ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா அண்ட் வித்
ஒரு 2.5 சென்டிமீட்டர் ஹெச்டி மேக்ரோ கேமராவும் வந்து அதிலே வந்து வந்துடும். அண்டு 120 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 22 டிகிரி வைட் ஆங்கிள் எடுத்துக்க முடியும். இதோட அப்பச்சர் ரேட்டு 2.0. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டைனமிக் ஹானர் ஃபால்கான் கேமரா. ஸோ இதுவுமே ஒரு 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா ஹெச்டி இமேஜ் கேமரா. அண்ட் தென் 1/1.5 இன்ச்சஸ் அல்ட்ரா ஃப்ரேம் சென்சார் வந்து எடுத்துக்க முடியுது. அண்ட் இதோட அப்பச்சர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 2.0 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா வந்து வரும். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். 2 கிடையாது, ஒரு கேமரா தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D டெப்த் சென்சார். அது சில விஷயத்துக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். செல்ஃபீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 மெகா பிக்சல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பச்சர் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2.0 இருக்குது. இதில் வைட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 90 டிகிரி வந்து வைட் ஆங்கிள் இருக்குது. அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஆன்டி டிஸ்டரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் 4Kவில் நம்மளால் வந்து செல்ஃபி கேமராலையும் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேமராஸில் வர்றது. அந்த சென்சார்ஸ்லையுமே சிலது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஃபோன்ஸ் வர்றப்போ நமக்கு வந்து தெரியும். நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைனமிக் ஐலாண்ட் மாதிரி இருந்தாலும் இது எப்போல வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போக்கோலேயுமே ஒரு சீரீஸில் வந்து இது மாதிரி விட்டுருப்பாங்க. அண்ட் தென் ஹானர் ஏஐ சென்சிங் மோஷன் அப்படின்னா இதில் ஒரு மோஷன் சென்சார் இருக்குது. அதாவது OIS கேமரா தான் சொல்லலாம். அண்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்டை நமக்கு கிளியராக வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றது தான் ஹானரோட ஏஐ மோஷன் சென்சார் கேப்சர் அது பேர். அண்டு சில விஷயத்தில் வந்து யூஸ் ஆகும். இந்த வாட்டர் டெப்த்தில் சரி, மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கிற இடத்த நம்ம அந்த யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப நிறைய அவுட்புட்ஸ் வந்து நல்லா கிடைக்குது. அண்ட் தென் நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்சாருமே பெரிய சென்சார், 108 மெகா பிக்சலுக்கு பெரிய சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 108 மெகா பிக்சலை வச்சு நம்மளால் வந்து எந்தளவுக்கு வந்து ஜூம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 100x வரைக்கும் ஜூம் பண்ண முடியுமா. அண்டு அதோட இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் எடுக்கக்கூடிய அவுட்புட்ஸ் 180 மெகா பிக்சலில் எடுக்கக்கூடிய 108 மெகா பிக்சலில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸு. அண்ட் தென் இப்போ அதில் இருக்கக்கூடிய ஜூம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.5x போவோம். நெக்ஸ்ட் வந்து 5x போவோம். இப்போயுமே கிளியரிட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10x போவோம். இதெல்லாம் வந்து வெப்சைட்டில் காட்டுற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. இந்தளவுக்கு கிளியரிட்டி வந்து கிடைக்கும்னா கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இவங்க வந்து சொல்கிறாங்க இந்தளவுக்கு ஜூம் போனாலும் வந்து கிளாரிட்டி அப்படி இருக்குன்ட்டு. அதெல்லாம் ஏஐ பண்ணுற வேலை தான். ஏன்னா அந்தளவுக்கு ஜூம் ஆனால் கிளியரிட்டி வந்து இந்த ஃபோனில் வந்து தரது கஷ்டம் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய சென்சார்ஸ்லாம் ஒன்றும் ஃபோனில் வைக்க முடியாது. DSLRல வைக்கிற அளவுக்கு நமக்கு சென்சார்ஸ் வச்சோன்னா ஃபோன்ஸில் வந்து இடமே பத்தாது. ஸோ அதனால தான் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த இன்ஸ்டன்ட் கேப்சர், அதாவது சிலது வந்து இது போல் வாட்டர் ட்ராப்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப மிஸ் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. ஸோ அதை வந்து இது பண்ணோம். சில கண்டினியூ ஷாட்ஸ் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு லோ லைட்லேயுமே ப்ரில்லியன்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வைட் ஆங்கிள்லேயுமே ஃபோட்டோஸ் அவுட்புட்ஸ் நல்லாயிருக்கு இதில் பார்க்குறப்ப. அண்ட் ஒரு 5600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் சிலிக்கான் கார்பன் பேட்டரி, லித்தியம் பேட்டரி கிடையாது. ஸோ ஒரு பவர் எஃபிஷியன்சி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு. அண்ட் தென் இது புதுசாக இருந்தாலுமே ஐ திங்க் அதே கேட்டகரியில் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்காது. அண்ட் தென் சார்ஜ் பண்ணுறதுக்கு இது சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். அதை பற்றி நம்ம இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே அது பிரச்சனையே இல்லை. அண்டு ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹானரோட C1+ யூனிவர்சல் கரெக்ஷன் சிப்புன்னு ஒன்று இருக்குது. இது பேட்டரியை வந்து ஹீட் ஆகிறதுல வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஹானரோட டிஸ்க்ரேட் செக்யூரிட்டி சிப்பு ஒன்று இருக்குது, S1ஓடது. ஸோ இதுவுமே வந்து அவங்க செக்யூரிட்டிக்காக இன்பில்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஏஐ ப்ரைவசி கால் மேக்ஸ் யுவர் ப்ரைவசி இன்விசிபிள். அதான் ஏஐயை வச்சு வந்து கால்ஸை வந்து ப்ரைவசியில் வச்சுருப்பாங்களாம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்குது. அண்ட் தென் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு UI வந்து ரெவல்யூஷன், அதாவது வால்பேப்பர்லாம் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதுக்குமே அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க கண்டினியூவாக. இது வந்து ஒரு ஹானரோட நல்ல ஒரு யூனிக்கான ஃபீச்சர். அண்ட் தென் மேஜிக் OS வந்து 8.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து ஆண்ட்ராய்டு 15 தான் வந்து வரும். ஸோ அதில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. மொத்தமாக வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து என்ன ப்ரைஸுக்கு லான்ச் ஆகுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த பெரிய ப்ராடக்ட் வந்து ப்ரியராக வந்து லான்ச் ஆகிருந்துச்சுன்னா நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.